நம்ம இன்னைக்கு டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் துவரம்பருப்பு எடுத்து கழுவிட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சாம்பாரில் போடுறதுக்காக 10-15 போல் சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு 2 கேரட்டு, 2 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இதில் 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், ஜீரகம், கருவேப்பிலை, மல்லி இலை, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, காயப்பொடி, இது காஷ்மீரி சில்லி, சாம்பார் பொடி 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு புளி தேவை கிடையாது, தக்காளி மட்டுமே போதும். நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயம் வதக்கிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டுருக்கேன், வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு இப்போ இதை பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இது கூட பச்சை மிளகாய், கேரட்டு, தக்காளி, உருளைக்கிழங்கு, மஞ்சள் பொடி, காயப்பொடி, காஷ்மீரி சில்லி, சாம்பார் பொடி, தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். உப்பு போடுறேன். கலந்து விட்டாச்சு. இப்போ குக்கரை மூடிக்கலாம். இது ஒரு 3 விசில் வச்சு எடுக்கலாம். 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு, கேரட்டு எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ தாளிச்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் விடுறேன். கடுகு, வெந்தயம், ஜீரகம் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, சாம்பார் கொதிச்சிட்டு இருக்கு. இப்போ நம்ம தாளிச்சதை இது கூட கொட்டிக்கலாம்.
சாம்பார் நல்லா கொதிச்சுட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை போட்டுக்கலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள்.